திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கனமழையால் தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் செல்வதால் 10 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜசேகர் காத்திருக்கிறார். ராஜசேகர், கனமழையால் அந்த பகுதியில என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? வந்தவாசியில 2 நாட்களாக இந்த புயல் காரணமாக பலத்த மழை பெய்து வந்ததனால வந்தவாசி அடுத்த அம்மனம்பாக்கம் கிராமத்தில் உள்ள தரைப்பாலத்திற்கு மேல சுமார் 4 அடி உயரத்துக்கு தண்ணீர் சென்றுகிறது. இந்த தண்ணீர் செல்வதால மக்கள் அதிகமாக வருவதால காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தடுப்பு வேலிகளை அமைத்து ஒளிபரிக்கும் மூலம் மக்கள் யாரும் இந்த தரைப்பாலத்திற்கு மேலே அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் யாரும் வர வேண்டாம் என்று எச்சரித்தனர். மேலும் அந்த தரைப்பாலத்துக்கு மேல தண்ணீர் செல்வதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் போக்குவரத்து துண்டிப்பு. என்னென்ன கிராமம்னு பார்த்தீங்கன்னா வெளியம்பாக்கம், எய்ப்பாக்கம், மணிமங்கலம், அம்மனம்பாக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் போக்குவரத்து முற்றிலும் துண்டிப்பு. இந்த சைட்ல இருந்து அந்த சைடுக்கு யாருமே இதுவரையும் போக்குவரத்து இல்லை. அதே போல இந்த மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, நாங்கள் 15 ஆண்டுகளாக இந்த மழை பெய்ய சொல்லலாம் இதே போல தரைப்பாலத்துக்கு மேல தண்ணீர் செல்லுது, இதனால மேம்பாலம் அமைத்து தரணும் கோரிக்கை வச்சாங்க. இப்போ அதே கோரிக்கை தான் கோரிக்கை வைத்து உள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். வந்தவாசி அருகே கனமழையால் தரைப்பாலம் மூழ்கி இருக்கிறது. இடைவிடாது கொட்டிய கனமழையால் தற்போது சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அங்கே மழை வெள்ளம் பாதித்திருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கொட்டி வந்த அதி கனமழை காரணமாக பொதுமக்கள் 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் மேம்பாலத்தை கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்கவும் அந்த மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வந்தவாசி அருகே கனமழையால் தரைப்பாலம் மூழ்கி இருக்கிறது. இதனால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய மக்கள் 12 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் அம்மனம்பாக்கம் தரைப்பாலத்தை மேலே சுமார் 2 அடிக்கு மேல் நீர்வரத்தில் இருப்பதால் யாரும் தரைப்பாலத்தை குறுக்கே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மீறி வந்தால் கண்டிப்பாக வெள்ளத்தில் அடித்து சென்று உயிருக்கு நேரிடும் என்பதை இதன் மூலம் காவல்துறை எச்சரிக்கிறது. தற்பொழுது மேம்பாலத்தில் கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வந்தவாசி அருகே சாலையில் தற்போது கனமழை கொட்டியதன் காரணமாக தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்று காவல்துறையும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தரப்பில் இருந்து அறிவிப்பு பலகையும் எச்சரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி மக்கள் 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலை அந்த பகுதியில் நிலவுகிறது. எனவே மேம்பாலத்தை கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வந்தவாசி அருகே கனமழையால் தரைப்பாலம் மூழ்கி உள்ளது. அந்த தரைப்பாலத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்புப் படையினர் மீட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.